ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன விசேஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். விசேஷம்னு சொல்கிறத விட ஒரு கெட் டுகெதர்னு சொல்லலாம். நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து நாங்கள் கிராமங்கிறதுனால எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. எல்லோரும் ஒரு 2-3 ஃபேமிலி, ஒரு 4 ஃபேமிலி பக்கம் வருவோம். எல்லாம் சேர்க்கும்போது வந்து ஒரு 50 பேர் பக்கம் வருவாங்க. ஸோ எங்களுக்குள்ள ஒரு வழக்கம் என்ன இருக்குன்னா, நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு 1 இயருக்கு ஒரு தடவை வந்து எல்லோரும் ஒரு வீட்டில் வந்து கூடுவோம்னா அன்றைக்கி வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு எல்லோரும் சேர்ந்து சமைச்சு அந்த ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும். என்னென்னா பாத்திரங்களெல்லாம் வந்து வெளியிலேருந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு வருவோம். வெளியில் வந்து அடுப்பெல்லாம் கூட்டி சேர்ந்து ஒரு சமையல் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி எல்லோரும் காய்கறி நறுக்கி எல்லாருமா சேர்ந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லோரும் சேர்ந்து ஒரு பக்கா குக்கிங் நடக்கும். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஸோ நான் இதில் வந்து குக்கிங் பற்றி மட்டும்தான் வந்து போட போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே நிறைய வருஷம் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இது ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து காலைல ஒரு 4 o'clock 4 o'clock ஒரு 5 o'clock பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேற்று நைட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சோம். அதை பற்றி நான் எடுக்கலை. இன்றைக்கி வந்து குக்கிங் வந்து மார்னிங் ஒரு 5 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. மீன் வந்து பண்ண போகிறோம், மீன் ஃப்ரை. அப்புறமா சிக்கன் குழம்பு இருக்குது, மீன் கறி இருக்குது, அப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்குது, சாம்பார், இட்லி, அந்த மாதிரி நிறைய விஷயம். காலைல டிஃபன், அப்புறம் வந்து மதியானம் லஞ்சோட வந்து முடிச்சிருவோம். ஸோ இன்றைக்கி எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு டே. அதை பற்றி உங்ககிட்டையும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி எல்லோரும் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome, please. Welcome. Remain seated. Welcome. Stay calm. And if you can, please enjoy the show. நம்மளோட குக்கோட ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டு, இது செகண்ட் அசிஸ்டண்ட்டு, இது 3rd, 4th, 5th, 6th, நான் 7th அசிஸ்டண்ட். அதை மெயின் குக் ஷெஃப் அதான் வராரு. ஒடியில்லடா ஐடா, கறிவேப்பிலை பெட்டன்னு ஒடியில்ல. டேய், இவனுக்கு கறிவேப்பிலை பறிக்க தரலடா, யாரா வாங்கடா. ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை தான் எடுத்து போடுவோம். மேக்ஸிமம் வீட்டில் நட்டுருப்போம், வெளியில் வாங்குறது இல்லை. புகையுதா? இந்த சைடு லைட்டா வேண்டாமா? சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப ஆவி பறக்குது, தெரிய மாட்டேங்குது. பக்கா சிக்கன் கறி, கலர்லாம் செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும். அது நல்ல வெள்ளம் தானே. ஹாய் மோன். மெதுவாகுண்டு, ஏன்னா நல்லா குக்காக இருக்கும். பொடிஞ்சதுன்னா கஷ்டம். அவியல் கஷ்டமாக இருக்கா? ஹைட்டு சூடு கம்மியாக இருக்குல்ல இந்த அடுப்பு. காலையில் உள்ள டிஃபன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு இட்லி சாம்பாரா? இது எதுக்கு தாளிக்கிறீங்க? சிக்கன் கறிக்கா? இது என்னது மாமா? பாயசத்துக்கான பருப்பு. அப்பா, இப்போ சவுண்டு கேட்கும்ல. ரெடியாக இருங்க, டோப்புன்னு கேட்கும். ஐயே, ஒன்றும் கேட்கல. ஆமாம் இல்லை, தண்ணியில் போட ஃபஸ்ட்டு அன்றைக்கி உள்ளே கேட்டுருக்குல்ல, புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஓ யா வெளியில் தனியாக பண்ணால சவுண்ட் எதுவும் கேட்கல. தீனல்லோ ஆறு குடிச்சு மக்களே பூஸ்ட்டு. ருத்து குடிச்சா? சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பக்கா எடுத்து மாத்து. பிடிக்கணுமா?
மார்னிங்க்கு தான். இந்த சாம்பார் வந்து இட்லிக்கு சாம்பார் மார்னிங் டிஃபன். தம்பி ரெடி பண்ணிட்டான். இவன் தான் என் தம்பி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, ரைட் வித் சச்சினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, பெரிய செலிபிரிட்டி இவன். ஆல் இண்டியா ரைடு போன டைமில் தீ வெளியில் எரியுது பாரு. இது உடனே ரெடி ஆயிருமோ? ஆச்சா? மீனும் கூட இருக்குது இன்றைக்கி, ஃபிஷ்ஷு. இது வந்து பாறை மீனுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இந்த மீனுக்கு ஆக்சுவலாக வந்து நேற்று வாங்கி ஃப்ரோஸ் பண்ணிட்டோம், அதை டீஃப்ரோஸ் பண்ணுறதாக வச்சுருக்கோம். இனி இது முடிஞ்சதும் மீன் கறி தான். சிக்கன் கறி முடிஞ்சதுமே மீன் கறி தான். மீன் பார்த்தீங்களா, இது வந்து குழம்பும் ஃப்ரையும் ஆக போகுது. இந்த மீன் அதுக்குன்னு ஒரு பெரிய தோசைகள் வந்து வாடகைக்கு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, மீன் கழுவுனதுமே வந்துருச்சு. டேய் போ ஓடு ஓடு ஓடு, இன்னும் எதுவும் இல்லை, ஓடு 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 ஓடு. எங்கள் வீட்டு போனதான் முடிஞ்ச ஆண்டி அவியல் ஹெல்ப் பண்ணுமா? சிக்கன் கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கிடுவோம் ஒரு 5 மினிட்டில். சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இறக்க போகிறீங்களா மாமா? பிடிக்கணுமா? போட்டு 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 ரெடி. ஆஹா பக்கா. அடுத்து மீன் கறிக்கு வந்து போக போகிறோம். இனி அடுத்து மீன் கறி தான். மீன் இது பண்ணிருக்கேன். அடுப்பு ஃப்ரீ ஆச்சு. இது வந்து ஃப்ரைக்கு, இது வந்து குழம்புக்கு. நம்ம மீன் கறியோட ஷெஃப் இவங்க தான், என்னோட ஆண்டி. மீன் எடுத்து கழுவ ஆரம்பிச்சதும் வீட்டில் உள்ள பூனைகளெல்லாம் சங்கம் சேர்ந்துட்டு வந்து நம்மள்ட்ட மீன் கேட்டுட்டு இருக்கு. முடிஞ்சாடா? என்ன என்ன மோனே என்ன? என்ன என்ன? பூச்சா வந்துல்லே. விரட்டி விடு மக்களை, விரட்டி விடு. இல்லை விடு 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 விடு. அவன் விரட்டான். அவன் ஒரு சவுண்டு போட்டு விரட்டான். விரட்டா மக்களை. போட் போட் ஓடு ஓடு. எரியுது. பாவண்டா அது. நோ நோ மோன் நோ 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 டேய். நெக்ஸ்ட் வந்து பாயசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நெய் ஊற்றுறாங்க. என்ன பாயசம் மாமா? பாசி பருப்பு தானே அது? சிறுபயறு பருப்பு. அங்கே வந்து பச்சை பயிறு பருப்பு, அதுதான் சொல்லணும். கேஷ்யூ, அப்புறமா வந்து அந்த கிஸ்மிஸ் வந்து போட்டாச்சு. ரைஸுக்கான பானை, பெரிய பானை. இது வந்து எங்கள் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் தான் வந்து ரைஸ் வைக்க போகிறோம். அங்கே தண்ணி இருக்குல்லடா. ரைஸ் வைக்கிறதுக்கு வந்து பானை எடுத்துகிட்டு வந்துட்டான். இது பிடிக்கணுமா வேண்டாம்ல? இந்த பானையில் தான் 6 கிலோ அரிசி எல்லாருக்குமா சேர்த்து வைக்க போகிறோம். வரமாம்மா நின்றுதாடா? இரு. அங்கே பாயசம் போயிட்டுருக்கு. இந்த பருப்பு என்ன வேக வச்சு வச்சிருந்தா? போடு போடு போடு. பாசி பருப்பு தான், பச்சை பருப்பு தான் பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு வந்து கரெக்டா இருக்கு. உன்னி கொஞ்சம் இந்த சைடு லைட்டா நீக்கு. இந்த சைடு பானை கொஞ்சம் இந்த சைடு நீக்கு. இப்படி 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 இப்படி. கொஞ்சம் ஓகேடா. ஓகே போதும் போதும், கரெக்டா இருக்கு. வேண்டாம், தீ நல்லா போட்டா போதும். தேவையான விரிசிக்கலாம்டா. ஆர்கேஜிக்கெல்லாம் ப்ரொமோஷன்லாம் இல்லை. நெய் அப்படியே மேலே வந்து அப்படியே தெளிஞ்சு நிற்கிது. இன்னைக்கு ஒரு புடி அந்த சமையலில் சொல்கிற மாதிரி சமையல் சேனலில் ஒன்றுல சொல்லுவாங்களே. டேய் இன்னும் முடியலையா? அங்கே மீன் கறியெல்லாம் வச்சு முடிஞ்சு சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் மீன் கழுவிட்டு இருக்காங்க. பிளடி ஃபூல்ஸ். போங்கடா போங்கடா. என்ன மீன்
மீன் கழுவுறதுல ப்ரொஃபஷனல் பார்த்துக்குங்க. டெய்லி காலைல போய் மீன் விற்று மீன் கழுவிட்டு தான் காலேஜ் போகிறது இல்லை தந்து. இந்த பூனையோட பேர் வந்து குஞ்சு வாவேன்னு சொல்லுவான். என் பையன் போட்டது பா. இங்க பா 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 பா. மீனுக்காக வந்து ரொம்ப தானே இருக்கு. நான் ஒரு சின்ன பீஸ் வந்து போட்டு கொடுத்தேன், ஆனாலும் விடுறது மாதிரி இல்லை. பா இங்க பா. எடுத்தேன்னா தொலைச்சிருவேன். நோ ஃபிஷ். ஃபிஷ்ஷுக்கு மசாலா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. முட்டைகோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகி அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நெல்லிக்காவுமே இருக்குது. இது பார்க்கவே கலராக இருக்குது, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுக்குப்பா இந்த தேங்காய்? பாயசத்துக்கா? பார்த்து நல்லா உணங்கிருக்கு. இது சர்க்கரை பாகு பாயசத்துக்கு வந்து. பாயசம் சக்குன்னு ரெடி ஆயிரும் இல்லைம்மா பாயசம்? விடு. ஏன் எதுக்கு? மிளகா பொடி எரியாமல் இருக்கிறதுக்கா? மிளகு பொடி எரியாமல் இருக்கிறதுக்காக கையில் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி ரெடி ஆகிட்டாங்க. போடுறா மசாலாவை. இந்த மீன் ஆனால் நல்லா இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட சிக்கன் பீஸ் மாதிரி நல்லா பக்காவா. போடு போடு போடு. ஓகே முடிஞ்சு. மசாலாவை போடுங்க. காஷ்மீரி சில்லி கலர் பொடியெல்லாம் நம்ம போட மாட்டோம். ஃபேமிலி குக்கிங்கில் காஷ்மீரி சில்லி நல்லா போட்டுருக்கு. நம்ம ஓனா பொடிச்சது காஷ்மீரி சில்லி. வா செம்ம. பாயசத்தில் போடுறதுக்கு தேங்காய் கொத்து. ஒலை கொதிக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாயசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அரிசி வேற ரெடியாக இருக்குது. ஒலை நல்லா கொதிச்சதும் தூக்கி போட்டுற வேண்டியதுதான். அது அது இல்லைனாலும் இங்க பாருங்க, இவன் வந்து மீன் கழுவின தண்ணியை வந்து வச்சு காலு கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த காலை வந்து திரும்ப கழுவி இருக்கான். அது ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. யா, ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான், அவன் ப்ரொஃபஷனல். அது ஃபுல்லா விட்டமினுக்காக காலு கழுவினான். மசில் பில்டிங். இது எதுக்கு ஆண்டி? தேங்காய் பாலுக்கா பாயசத்துக்கு? ஸோ இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என் பையனுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கான் இன்னைக்கு. ஏன்னா அவனோட ஃபஸ்ட் இது வந்து போன வருஷம் நாங்கள் பண்ணலை. ஸோ இந்த வருஷம் வந்து அவனும் இருக்கான். போன வருஷம் பண்ணப்போ அவன் இல்லை. இங்கே ஒலை ரெடி ஆகிடுச்சு. அரிசி போட்டாங்க, இன்னும் வேகலை, டைம் எடுக்கும். தேங்காய் பால் வந்துருச்சு. இதை இப்போ ரெடி ஆகும். பாயசம் இப்போ ரெடி ஆகும். பால் ஊற்றியாச்சு. தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. போடுறா. நான் போடணுமா? அதில் நான் எடுத்து போடலாம். சூப்பர். அப்படி போடு. இதோட அவ்வளோ தானே, இறக்கிடலாம் இல்லை மாமா? இதுக்கப்புறம் ஒரு பால் விட வருமா? மீனுக்கு மசாலா ஊற்றியாச்சு. மீன் கறிக்கு இது நீ அடுப்பில் எடுத்து வச்சா போதுமா? ஆல்ரெடி மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இனி அடுப்பில் வந்து பாயசம் இறங்குறதும் மீன் கறி ஏறிடும்.
பாயசம் கிட்டத்தட்ட இறங்குற டைம் ஆச்சு. எல்லோரும் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லோரும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணுறது. இல்லடி ஒரு நிமிஷம் கலக்கிட்டு ஓகே. சாம்பார் இட்லி சாப்பிட்றதுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. போதுமா? ஓகே, பாக்கி வேணா இது தீந்தப்புறம் எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டுருக்கு. என்னடா சாம்பார் இட்லி தானே? எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க. அவன் உங்களை சாப்பிட வைக்கிறதுக்காண்டி கூப்பிட்டேன். நீங்கள் எல்லாம் சாப்பாடு கொடுப்பீங்க இல்லை மக்களே? பூச்சா வந்தா சாப்பாடு எடுக்கானே. பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அது வைக்கிட்டா மீன் செம்ம டேஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிடுமா சொல்லலாம். சோறு செம்ம ஆவி வந்து அப்படியே அடிக்குது முகத்தில். இன்னும் வேகலை, இன்னும் டைம் எடுக்கும், ஒரு 1/2 hour ஆகும். ஆனால் இவ்வளோ பேருக்கெல்லாம் சோறு இந்த ரைஸ் எல்லாம் வைக்கிறது வந்து ஒரு செம ஃபீல் தான். செம ஹீட்டாக இருந்தாலும் இல்லை அவன் சாப்பிடுவான். மீன் கறி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு அப்படியே செம்மையாக கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 20 minutes இறங்கிடுவாங்க. ரைஸும் கிட்டத்தட்ட ஆயிடுச்சா மாமா? டைம் எடுக்கும் இந்த ரைஸ். ஃபைனல் டச் முடிஞ்சிச்சு. இப்போ இறக்கிடுவாங்க, ஒரு 2 minutes இறக்கிடுவாங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தது மசாலா, அதை வந்து போட்டாங்க. ஃபிஷ் ஃப்ரைக்காக தோசை கல் ரெடியாக வருது. அதே கறிக்கு வைக்கிற அதே ஃபிஷ்ஷை தான் வந்து இது பண்ண போகிறோம். மீன் ஃப்ரைக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கறிவேப்பிலை போட்டு சூப்பர். மீன் ஃப்ரை தொடங்கியாச்சு. ஒரு 10-15 பீஸ் நிற்குமா ஒரு ஸ்டெப்பில்? 20 பீஸ் நிற்குமா? முதல்ல போடுங்க. ரைஸ் ஆச்சாடா? ரைஸ் ஏதே சாச்சுடா. மதி ரைஸ் இறக்கலாம். அப்பா வாடிக்கல இல்லை, அது மாற்றலாம். அதே தீ மாற்று நந்து. அரிசி சோறு ஃப்ரை எல்லாம் போட்டாச்சு. ஜஸ்ட் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த மீன் வந்து பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை மாറ്റാண்டி வருவில்ல. ஒரு சைடு ஃப்ரை ஆகி திருப்பி போட்டாச்சு. ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. வேறு என்ன வச்சுருக்கோம்? ரசம், சாம்பார், அவியல், கேபேஜ், அப்புறம் வந்து சிக்கன், ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, நெல்லிக்காய் ஊறுகாய், இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்களோட மெனு. கெஸ்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மெதுவாக போங்க தாத்தா. சோறு வடிக்கிறாங்க. ஏதோ புதுசாக கயர்லாம் வச்சு தானே. நல்ல ஐடியாப்பா. ஐயோ லட்சம் இது இப்படி தான் வச்சுடு. இருங்க இல்லை, நான் நரைஞ்சு வடி அதுப்பா. அப்படி இல்லை, 100 இப்படியா? திருப்பிடா இப்படி வைக்கிறதா? நிக்கலப்பா இல்லை, இது நிக்காதுப்பா. இங்க இல்ல அது நிக்க வேண்டிய அது நிக்க.
இந்த பாருங்க இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது பாருங்க மூடி. அது தூக்கவா நீ கை விடு நீ அது கயரம் லேசா விடு நிற்கிதா இல்லையான்னு பார்க்குதுக்கடா. ஒரு மினிட். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பக்காவா செம்ம டெக்ஸ்டரில் வந்து ரெடி ஆகிருக்கு. மீன் கறியுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றது கொஞ்சம் எடுத்துகிட்டே போயிட்டாங்க. எங்கே சோறு சாம்பார் இப்ப எடுத்துக்க வேண்டாம். சிக்கன் கறி. அண்ணா சாம்பார் இப்ப வேண்டாம். சாம்பார் இப்போ எடுக்கண்டாண்ணா. விளம்பும் இப்ப விளம்பும் இப்ப ரசம். சிக்கன் கறியும் எடுத்தாச்சு. எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. உட்கார். நீ உட்காருறியாடா? இல்லைடா நான் உட்காடுறேன். நான் உட்காரல. நீ உட்கார. நான் உட்காரு. நான் இப்போ உட்காரல. ஃபுட் எப்படி இருக்கு? ஒன்று இன்னொரு தடவை சொல்லு. அதே ரியாக்ஷன் திரும்ப கொடு. மீன் கறியா? இல்ல இங்க ஸ்ருதி கொஞ்சம் உள்ளவா. சரி 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 ஃபோட்டோ தான் இருங்க. லஞ்சு முடிச்சுட்டு அடுத்து ஈவினிங் வந்து மரவள்ளி கிழங்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இதோட என்ன சிக்கனா? சிக்கன் சாப்ஸு, அப்புறம் புரோட்டா அடிக்கிறேன்னு இவர் சொல்லியிருக்காரு. இவங்க வந்து புரோட்டா மாஸ்டர், புரோட்டா அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்பி இருக்கிறோம், நடக்கட்டும். பழைய ஷெஃப் வந்து ஆஃப் டியூட்டி. இப்போ நாங்கள் புது ஷெஃப்பை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஷெஃப் மாஸ்டர் வடை போட போகிறாரு. இல்லை போடுங்க. வடை மாஸ்டர் வடை போட போகிறாரு. அவருக்கு போட தெரியாது சின்னதா, அப்படி சொன்னாலும் போதும். ஓகே ரைட். வடை மெது வடை போடுங்க. மதியான சாப்பாடெலாம் முடிஞ்சிச்சு. திரும்ப சாயங்காலத்துக்கு வந்து கிழங்கும் சிக்கன் கறி அப்புறம் வடை கொஞ்சம் புரோட்டா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வடை ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு செட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. பக்காவாக வந்திருக்கு. வைங்க அப்படிதான். பாக்கா பதுக்க. பருப்பு வடைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பக்காவா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ அதில் போட்டுருவாரு. எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்கு. வாவ், பருப்பு வடை வந்து ரெடி ஆகுது. போடுங்க மாமா, போடுங்க. கடுப்பாகாதீங்க, கட்டுங்க. பருப்பு வடை இருந்து பக்காவாக ரெடி ஆகுது. கிழங்கு தாளிக்கிறாங்க. போட்டு கிண்டுங்க. அப்படி திருங்க, அப்படி திருப்பி அப்படி. ஓகே, என் மேலே படக்கூடாது. தேங்காய் பருப்பு வடை ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனி ஒரு 5 மினிட்ல வந்து எடுத்துருவாங்க. பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அங்கே வைங்க போதும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், எங்கள் வீட்டு விசேஷம் வந்து முடிஞ்சிச்சு. நீங்களுமே வந்து பெரிய ஃபேமிலி, அதே டைமில் எல்லாருமே வேறு தூர இடத்துல இருக்கீங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக ஒதுக்குங்க. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுங்க. அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணுவீங்க ரிலேட்டிவ்ஸோட. ஸோ எங்கள் வீட்டு சந்தோஷம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போட்ட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் வைப் வந்து கொடுத்துருந்துன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.